தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். ரொம்ப தெளிவாக ஒரு சிந்தனை, ஒரு செயல்பாட்டுக்கு வாங்க. ஆக்சலேஷன் மைண்டே வேண்டாம். இன்னொரு விஷயம், நாளைக்குன்னு எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி இப்பயே செய்யுங்க. இந்த வாரத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகள் ரொம்ப பெரிய லெவலில் பிரமாதமாக உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. நல்லா எல்லா விஷயத்துலேயும் யோசித்து செயல்படுங்க. குறிப்பாக யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இவங்க நம்பலாமா வேண்டாமாங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை அவங்களே உருவாக்குவாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுமாரான பலன்கள் தான். நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் வருமானங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரத்தில் நம்முடைய கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல. வேலையே கண்டிப்பாக இருக்குது. எந்த ஜாபில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கரியரில், ப்ரொஃபஷனில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சுப்பீரியரும் பெரிய லெவலில் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்கள், பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது கமிஷன் புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுறீங்கன்னா நல்லதொரு லாபம், வருமானம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.